ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் எல்லாம் ஊற்றிக்கலாங்க. எல்லாம் தாளிச்சாச்சு. வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தக்காளி எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. தக்காளி நல்லா மையாக வதங்கிடணுங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இது பொடி ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூளும் வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம பச்சை மிளகாய் போட்டிருக்கனால காரத்துக்கு ஏற்ப ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நல்லா போட்டு நல்லா கிளறிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நான் ஏற்கனவே அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கலர் பார்க்கவே எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். தக்காளி நல்லா மைய கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா மைய வதக்கிக்கணுங்க. இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ அரிசி பருப்பும் தண்ணியெல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு கப்பு அரிசி வச்சா 2 கப்பு தண்ணி சேர்க்கணுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க பருப்பு ஆட் பண்ணியிருக்கனால. இப்போ தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அளவு தண்ணி கரெக்டாக ஊற்றணுங்க. பருப்பு போட்டுக்கனால கொஞ்சமாக எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கலாம், நிறையா ஊற்றிடக்கூடாது. இப்போ நல்லா கொதிக்குதுங்க. நல்லா கொதி வந்தோடனே மூடி வச்சிங்கன்னா சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ நம்ம விசில் போட்டு 3 விசில் வச்சு இறக்கிக்கலாம். எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ விசில் வந்துருச்சுங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் அரிசி பருப்பு சாதம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. சாப்பாடு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குங்க. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டைலில் சமைச்சு பாருங்கள், டேஸ்ட்டாக இருக்கும்.